வணக்கம். நம்மலாம் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் ஒரு புக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபோனா இருக்கட்டும், இல்ல ஒரு பர்த்டேக்கு வாங்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கடைக்கு போவோம். அங்க போய் பார்த்து எவ்வளவு விலை அப்படின்றத கேட்டு கொஞ்சம் பேரம் பேசி அதுக்கப்புறமா வாங்குறது வழக்கம். சரி 7 ரூபாய், சரி 6 ரூபாய். ஆனா இப்போல்லாம் இ-காமர்ஸ் மூலியமா வாங்கக்கூடிய ஹேபிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியோடைய மார்க்கெட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 48 லட்சம் கோடி ரூபாய்ங்க. டயர் 1 டயர் 2 சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் தங்களுக்கு தேவையான பொருட்களை இப்போலாம் இந்த இ-காமர்ஸ் மூலியமா தான் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு மேனுஃபேக்சரரா இருக்கீங்க, இல்ல பொருட்களை மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து வாங்கி உங்களோட ஓன் பிராண்ட்ல ரீபேக்கிங் பண்ணி சேல் பண்றீங்க அப்படின்னா இந்த இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி மூலிமா நீங்களுமே உங்களோட சேல்ஸை அதிகரிக்க முடியும். அப்படி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை அமேசான்லையோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லையோ லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலிமா ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் உங்களோட ப்ராடக்ட்டை விற்க முடியுமா, ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குறது எப்படி, இதுக்கெல்லாம் மேலே அமேசான் பிராண்ட் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னா என்ன, இது அத்தனையுமே ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ், லைசன்சஸ் இதெல்லாம் என்ன, இது எப்படி வாங்குறது, இது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், இது அத்தனையுமே நம்ம ஒரு PDF டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல ட்ரேட்மார்க் அப்படின்றது என்னன்னு பார்த்துடலாங்க. ட்ரேட்மார்க் அப்படின்றது நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள் கம்பெனியோட பேராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து உங்கள் கம்பெனிக்கு நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க, அந்த பிராண்டோட பேர், இல்லை உங்கள் கம்பெனிக்குன்னு லோகோ வச்சுருப்பீங்க, அந்த லோகோ, இது எல்லாத்தையுமே கலெக்டிவாக உங்களோட கம்பெனி பேர், பிராண்ட் நேம், லோகோ, இது எல்லாத்தையும் கலெக்டிவாக காமனாக நம்ம வந்து ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்கிறோம். இடையில உங்களுக்காக ஒரு சிறு தகவல். நம்ம நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கக்கூடிய மிக பழமையான நிறுவனம் எது அப்படின்னு தெரியுங்களா? வாதியா குரூப் அப்படின்ற நிறுவனம் தான். இது மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். 1736 இந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் தான் வாதியா குரூப் அப்படின்றது. சரிங்க, திரும்பவும் கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். முதல்ல ட்ரேட்மார்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நீங்கள் சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, இல்லை உங்களோட பிராண்டை வந்து புதுசாக லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட பேர் இல்லை இந்த பிராண்டோட பேர் இந்த நிறுவனத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குறது தான் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து மத்திய அரசாங்கம்ல இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கு. அங்கே தான் இந்த ட்ரேட்மார்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம வாங்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொந்தமாக ஒரு வண்டி வாங்குறீங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு RTO ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் சொந்தமாக ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை அந்த கம்பெனி கீழே இயங்கக்கூடிய ஒரு பிராண்டாக இருக்கட்டும், இதை நம்ம ட்ரேட்மார்க் அப்படின்ற ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும். ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கினா உங்களுக்கு தான் இந்த பிராண்ட் சொந்தம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. திரும்பவும் உங்களுக்காக இன்னொரு குறுந்தகவல். இந்த ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கினதில் ரொம்ப பழமையான பிராண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற ஒரு ட்ரேட்மார்க்குங்க. 1942 வருஷம் இவங்க ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணி வாங்குறாங்க. இன்னை வரைக்கும் அந்த பிராண்ட் வந்து நிலைச்சு நின்றுட்டு இருக்கு. இந்த பிராண்டுக்கு ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சானா அண்ட் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி தான். 1942 இருந்து இன்னி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்டர்ட் பிராண்ட் நேம். சரி, திரும்பவும் அமேசானுக்கே வருவோங்க. அமேசானில் நீங்கள் பிராண்டை லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எதுக்காக ட்ரேட்மார்க் கம்பல்சரியாக வாங்கணும்னு சொல்கிறாங்க? அதுக்கான முதல் காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது உங்களுடைய பிராண்ட் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ரைட்டு. ஸோ இந்த ரைட் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா வேற யாருமே அமேசானில் இதே ப்ராடக்ட்டுக்கு இதே பிராண்ட் நேமை பயன்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து டர்போ அப்படின்ற பிராண்ட் நேமில் டிஷர்ட்ஸ் அமேசானில் லிஸ்ட் பண்ணி வித்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் விற்கும்பொழுது ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதே டர்போ அப்படின்ற பேரில் வேற யாருமே டிஷர்ட்டோ இல்லை ஒரு மற்ற ரெடிமேட் கார்மெண்ட்ஸோ விற்க முடியாது. ஸோ இதுதான் முக்கியமான காரணம் நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுக்கு. ரெண்டாவது காரணம், அமேசானே ட்ரேட்மார்க் இருந்தால் தான் உங்களுடைய ப்ராடக்ட்டை விற்க முடியும் அப்படின்றத அவங்களுடைய இன்டர்னல் ரூலாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரர் இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஓன் பிராண்டில் ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா
கட்டாயம் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தா தான் உங்களால் அந்த ப்ராடக்ட்ஸை அமேசான்லயோ ஃப்ளிப்கார்ட்லயோ லிஸ்ட் பண்ண முடியும். மூணாவது காரணம், இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் பொதுவாகவே உங்களோட பிராண்டை இன்னும் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பிராண்டுக்கு நீங்கள் அதுக்கான மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும். வேற யாருமே அதை டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் விடக்கூடாது. அப்படி உங்களோட பிராண்டை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், பெருசாக வளர்க்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கட்டாயம் எடுத்துருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் காரணம் நீங்கள் எதனால் அமேசானில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும் அப்படின்றதுக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இதோடைய முதல் ஸ்டெப் அப்படின்றது ட்ரேட்மார்க் சர்ச். இந்த ட்ரேட்மார்க் சர்ச் அப்படின்றது எங்கே பண்ணணும் அப்படின்னா இதுக்கான கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்கு, www.ipindia.gov.nic.in. இதுதான் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டுங்க. ஸோ இதில் போய் நம்ம வந்து நம்மளோட பிராண்ட் நேம் என்னவோ அந்த பிராண்ட் நேமை கொடுத்து இதில் கிட்டத்தட்ட 45 ட்ரேட்மார்க் கிளாஸஸ் இருக்கு. ஒவ்வொரு கிளாஸ் ஒவ்வொரு பிஸ்னஸை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டிஷர்ட் விற்கிறீங்க அப்படின்னா டிஷர்ட்டுக்கான கிளாஸ் அப்படின்றது கிளாஸ் 25. ஸோ அந்த கிளாஸ் 25ல நீங்கள் என்ன பிராண்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களோ இல்லை என்ன கம்பெனி நேம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேரை என்டர் பண்ணிவிட்டு கிளாஸ் 25 அப்படின்னு போட்டுட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு சிமிலராக என்னென்ன நேம்ஸ் இருக்குது அப்படின்றத ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரியை உங்களுக்கு காமிச்சிருவாங்க. இதுக்கு முக்கியமாக நீங்கள் உங்களோட கம்பெனியோட பேர், கம்பெனியோட அட்ரஸ், என்ன பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி இதுக்கு லோகோ ஏதாவது இருந்தால் லோகோ, இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரியில் அப் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ரொம்ப காலமாக இந்த பேரை நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டாக இதுக்கான பில்ஸ், இன்வாய்ஸஸ் எல்லாமே கேட்பாங்க. இது அத்தனையுமே ஆன்லைனில் நம்ம சப்மிட் பண்ணிட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலிமா நம்ம சைன் பண்ண வேண்டியிருக்கும். இதையும் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கான கவர்மெண்ட் ஃபீஸை பே பண்ணி நம்ம அப்ளை பண்ணிடலாம். இது அப்ளை பண்ண உடனேவே உங்களுக்கு ஒரு 2 நாளில் டிஎம் நம்பர் அப்படின்றது அலோகேட் ஆகுங்க. அடுத்து மூணாவது ஸ்டெப் அப்படின்றது இதுக்கான எக்ஸாமினேஷன் ப்ராசஸ். நம்ம சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோமா, ஏதாவது டீவியேஷன்ஸ் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் அப்படின்றது அனுப்புவாங்க. இதில் ஏதாவது டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டீவியேஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எதுவும் டீவியேஷன்ஸ் இல்லை அப்படின்னா டைரெக்டாக அடுத்த ஸ்டெப்பாக பப்ளிகேஷனுக்கு போயிடுங்க. பப்ளிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டோட கெசட்டில் இந்த நபர் இந்த ட்ரேட்மார்க் அவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காரு, இதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டோட கெசட்டில் ஒரு விளம்பரப்படுத்துவாங்க. ஸோ இந்த விளம்பரம் வந்து 4 மாதம் வரைக்கும் வேற யாருமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ட்ரேட்மார்க் அப்படின்றது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு த்ரூ ஆகிடும், சர்டிஃபிகேஷன் இஷ்யூ ஆகிடும். இஃப் சப்போஸ் இதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும், டைரெக்டாக ஹியரிங் இருக்கும், இதெல்லாம் அப்பியர் ஆகி கடைசியாக ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது கிடைக்குங்க. இந்த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனேவே நம்மளுக்கு டிஎம் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த டிஎம் நம்பர் கிடைச்சதுலேருந்து நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் ஆகிடும். ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால அமேசான்ல லிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. நம்மளுக்கு இந்த டிஎம் நம்பர் வந்த உடனேவே நம்மளால இந்த ட்ரேட்மார்க்குக்கு அப்ளை பண்ண முடியும். நம்ம ட்ரேட்மார்க் அப்ளை பண்ண உடனேவே நம்மளுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஃபைல் ஆயிடுச்சு, இதுதான் உங்களுக்கான ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நம்மளால வந்து அமேசான்ல நம்ம ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க அமேசான்ல நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் அமேசான் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரி. இந்த அமேசான் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்றது என்னன்னா நீங்க ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர்ட் பிராண்டாவோ இல்ல ட்ரேட்மார்க் அப்ளை பண்ண ஒரு பிராண்டாவோ இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த அமேசான் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரி ப்ரோக்ராம்ல உங்களை என்ரோல் பண்ணிக்கலாம். இதுல என்ரோல் பண்ணிக்கிறது மூலமா என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது டூப்ளிகேட் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இமீடியட்டா நீங்க வந்து அமேசானுக்கு அதை ரிப்போர்ட் பண்ணி அந்த பிராண்டை நீங்க வந்து அமேசான்ல இருந்து நீக்கம் செய்யறதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது வயலேஷன்ஸ் வருது, யாராவது சிமிலரான ஒரு பிராண்டை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு மாதிரியே டூப்ளிகேட்டா போடுறீங்க, எதுவா இருந்தாலுமே இமீடியட்டா நீங்க இந்த அமேசான் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரி மூலமா அந்த பிராண்டை லிஸ்ட் பண்றதுல இருந்து தவிர்க்க முடியும். ஆனா இந்த அமேசான் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரியில நீங்க ரெஜிஸ்டர் உங்களை பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் எதர் ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணதுக்கான டிஎம் நம்பர் இருக்கணும், இல்லைன்னா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா சர்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது இருந்தால் தான் உங்களால இந்த அமேசான் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரியில உங்களை என்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம அமேசான்ல நீங்க உங்க ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணணும்னா ட்ரேட்மார்க் எப்படி வாங்குறது, அதே மாதிரி அமேசான் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரினா என்ன, அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது மூலிமா என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குன்றது ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். இதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பற்றியும் லைசன்சஸ் பற்றியும் பிஸ்னஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அறிவழகன் பிஸ்னஸ் லாயர். நான் என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.